பணித்துளிகள் டிசம்பர் 15 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அவர் சமூகத்தில் ஆரோக்கியம். தியான வசனம் எசேக்கியேல் 47:8. வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அண்டார்டிகா உலகத்தின் மிகப்பெரிய பாலைவனமாகும். இது 5.5 மில்லியன் சதுர மைல் சுற்றளவை கொண்டது. இது முழுவதும் பனிக்கட்டியால் நிறைந்து காணப்படுகிறது. ரூஃப் அல்-ஹலி இது மணலால் நிறைந்த மிகப்பெரிய பாலைவனம். இது சவுதி அரேபியா, ஏமன், ஓமன் ஆகிய நாடுகளின் ஊடே காணப்படுகிறது. இது 2,50,000 சதுர மைல் பரப்பளவை கொண்டது. தார் பாலைவனம் இது இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம். இது 77,000 சதுர மைல் பரப்பளவை கொண்டது. இது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ளது. கார்கிராஸ் இது உலகின் மிகச்சிறிய 600 மீட்டர் பரப்பளவை கொண்ட பாலைவனம். அரபா என்று அழைக்கப்படும் பாலைவனத்தை விட பூமியின் மீது அதிகம் வேண்டப்படாத இடம் வேறு ஒன்றுமில்லை. மற்ற வனாந்தரங்களைப் போல் அல்லாமல் இது குப்பையால் நிறைந்த பாலைவனம். அதாவது அதன் உப்புத்தன்மையால் செடிகள் வளர முடியாத ஒரு குப்பை பாலைவனம். இதற்கு எந்தவிதமான உயிரினங்களையும் உண்டு பண்ணும் திறனின்றி இழிவாக கருதப்பட்ட நிலமாக இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒப்பு கொடுத்து மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்காத தீயவர் ஒருவரின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு உலகில் பலர் இப்படி எதற்கும் பயனில்லாத வறண்ட குப்பையால் நிறைந்த வாழ்க்கையை கொண்டுள்ளனர். சங்கீதக்காரன் இவர்களை காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பான் என்கிறார். நம்முடைய வாழ்க்கை சாத்தானோடு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் ஒன்றுக்கும் உதவாத நிலத்தை போல் அல்லது பதரை போல் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய பாவ இயல்புகளில் எல்லாரும் சுய இச்சையுடையவராகவும் அன்பற்றவர்களாயும் இருக்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் மட்டுமே நம்மை மாற்ற முடியும். எசேக்கியேலில் ஜீவ தண்ணீர் தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மலை உச்சிகளின் மேலாகவும் விளிம்புகளின் அடியில் கீழாக இருண்ட வறட்சியான அரபாமா என்ற பயனற்ற நிலத்திற்கு ஓடி செல்வதை விவரிக்கும் பொழுது தேவனுடைய அன்பாகிய தண்ணீர் இருண்ட வறண்ட பாழ்நிலமாகிய நம்முடைய இருதயத்தில் பாய்வதின் காட்சியை நாம் கண்டுகொள்கிறோம் என விவரிக்கிறார். தேவன் ஒருவரே நமக்கு வாழ்வளிக்க முடியும். நம்முடைய வாழ்வு எவ்வளவு பயனற்று இருந்தாலும் தேவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமது வாழ்க்கை பயனுள்ள ஜீவ தண்ணீர் ஓடுகிற நீரூற்றை போல மாற்ற அவரால் முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்மை ஒப்புக் கொடுப்போம். எத்தனை வயதா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் வனாந்தரத்தை போல காணப்படுகிறது, வெறுமையாயிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் நாம் கிட்டி சேருவோம். நிச்சயமாய் நம்முடைய பாலைவனம் சோலைவனமாக மாறும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.